ஆக்சுவலா யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்க, கடைசியில யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா அதான் முக்கியம். இப்ப நான் இதை எதுக்கு சொன்னேன்னா, நான் தான் சொம்புன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுங்க, அதுதான் சொன்னேன். ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டை வந்து எப்படி கிரியேட் பண்றது, எப்படி அந்த ப்ராஜெக்ட் செட்டப் பண்றது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் தான் நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று டெக்ஸ்ட் எடிட்டர், இன்னொன்று நோடு. ஸோ இது என்னன்னு உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் போக போக. ஸோ ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு நோடு தேவை. ஸோ வாங்க பார்க்கலாம் அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, டெக்ஸ்ட் எடிட்டர்னா என்ன, எல்லாமே இந்த சொம்பு உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தரப்போம். வாங்க. ஆக்சுவலாக டெக்ஸ்ட் எடிட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இதாங்க டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராமிங்காக கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸோட இருக்கிறது தான் இந்த சப்ளைம், விஎஸ் கோட் இதெல்லாம். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட், அதாவது விஎஸ் கோட் தாங்க. இந்த இருக்கு பாருங்க அதோட பேஜ். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணனா பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டரை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க. ஸோ அப்புறம் சொம்பு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி வராதிங்க, ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ இதோட இது ஒரு பிரச்சனை வேண்டாம். ஸோ முக்கியமாக நம்ம அடுத்து எப்படி நோடு இது பண்ணலாம்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் நோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களோட சர்ச் இன்ஜின், உங்களோட ப்ரௌசரில் போய் நோட் ஜேஎஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நோட் ஜேஎஸ்ன்னு இருக்கும், டவுன்லோட் நோட் ஜேஎஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் நான் டவுன்லோட் நோட் ஜேஎஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேம்மா, ப்ரௌசர்மா இதான் லோட் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். பிகாஸ் சொம்பு கொஞ்சம் பயம் இருக்கும் அதுக்கு. ஸோ வேகமாக லோட் ஆகட்டும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டைம் ஆகுதுங்க. என்ன இது கூகுள், என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, என்ன இது? ஆக்சுவலாக என்ன பிரச்சனைங்க நடக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இதாங்க நோட் ஜேஎஸோட அஃபிஷியல் பேஜ். இது வந்து நோட் எப்படி டவுன்லோட் பண்ணால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலருங்க. மேக் ஓஎஸ், அதாவது ஆப்பிள் கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டர்டாக நாங்கள் இருப்போங்கிறவங்களுக்குலாம் மேக். ஸோ இதில் விண்டோஸ் இன்ஸ்டாலரை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி சேவ் ஃபைல் வரும், இது சேவ் ஃபைல் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். நான் நெக்ஸ்ட் எப்படி, ஸோ இப்போ சேவ் பண்ண ஃபைல் எங்கே இருக்குன்னா உங்களோட டவுன்லோட்ஸ் கம்ப்யூட்டரில், உங்களோட இதில் டவுன்லோட்ஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா? ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும், எனக்கே தெரிஞ்சுக்கணும், உங்க எல்லாருக்கும் தெரியும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் டவுன்லோட்ஸில், ஸோ ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு எனக்கே தெரிலங்க. ஸோ இந்த இருக்கு பாருங்க, டவுன்லோட்ஸில் வந்து நோடு வெர்ஷன் 12.18.4 × 64 அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஸோ இது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, இதாங்க இன்ஸ்டாலர். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிப்பரிங் டு இன்ஸ்டால் கேட்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவும் கேன்சல் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ ஆல்ரெடி எல்லாமே அது பண்ணிடுங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஓகே இது மட்டும் கொடுத்தா போதும், அதுவாகவே எல்லாம் டவுன்லோட் பண்ணிடும். ஸோ பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஈஸியாக ரியாக்ட் கிரியேட் பண்ணலாம், நோட் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க, வெல்கம் டு நோட் ஜேஎஸ் செட்டப் விசார்டு. நீங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கேயும் வந்து அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் எதுவும் மாற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஸோ அவ்வளோதாங்க, இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆயிடுங்க. ஸோ ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி கொடுப்போம், எஸ் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக நம்ம நோடு வந்து இன்ஸ்டால் ஆகணும்னு இந்த மாதிரி தாங்க வரும். ஸோ ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. ஸோ உங்கள் நோடு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சிம்பு பொய் சொல்கிறாரு, சாரி சொம்பு பொய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அவங்க கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அதில் போய் நோடு /v கொடுங்க. ஸோ ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி பண்ணீங்க, நோடு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா உங்கள் இதில் அதோட வெர்ஷன் காமிக்கும். node/v நோடு வெர்ஷன் 12.18.4. ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு 8க்கு மேலே இருந்தாலே போதுங்க. பட் இது 12 இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் நல்லாவே கிரியேட் பண்ணலாம். ஸோ எல்லா பேசிக் செட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம் நெக்ஸ்ட். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க டாக்குமெண்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். நோடு வந்து 8க்கு மேலே இருக்கணும், என்பிஎம் வந்து 5க்கு மேலே இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நோடு நம்ம செக் பண்ணிட்டோம், 12 நம்ம வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப கரெக்ட் தான். ஸோ என்பிஎம்னா என்ன சிம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க,
ஆக்சுவலாக நம்ம நோடு டவுன்லோட் பண்ண இல்லையா, கூடவே என்பிஎம்மும் டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் டவுட் பண்ணீங்கன்னா ஸோ அதே மாதிரி கமாண்ட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. npm/b அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம 6.14.6 வச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ரியாக்டுக்கு தேவை வந்து 5.6, பட் நம்ம 6 வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவங்க எப்படி நெக்ஸ்ட் அவங்க டாக்குமெண்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப், ஸோ ஆப் நேம். ஸோ இதாங்க ஒரே சிங்கிள் கமாண்டை நம்ம ஒரு ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த டைரக்டரிக்குள்ள வந்து நீங்கள் கிரியேட் பண்ண, அதாவது டைரக்டரினா உள்ள நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஃபோல்டர். ஸோ நான் வந்து சிடி ரியாக்ட், ஸோ ரியாக்ட்ல ஒரு ஃபோல்டர் இருக்குங்க, npx create. ஸோ இதாங்க பேசிக்கான கமாண்ட். ஸோ npx create react app இதை கொடுத்துட்டு, ஸோ உங்க ப்ராஜெக்ட் நேம், ஸோ உங்க ஃபோல்டர் நேம், ஸோ நான் வந்து டுட்டோரியல் என்று கொடுத்தா போதுங்க. ஸோ இந்த சிங்கிள் கமாண்டு ஆக்சுவலாக ரியாக்ட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிடும். ஸோ பட் இது கிரியேட் ஆக உங்கள் சிஸ்டம் ஸ்பீடு, உங்கள் நெட் ஸ்பீடை பொறுத்து ஸோ 3 to 4 minutes ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ என்ன டவுன்லோட் ஆக ஆக்சுவலாக ரொம்ப நேரம் ஆகுது, சொம்பு தப்பு பண்ணிட்டாரான்னு நினச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க, எதுவும் ப்ரெஸ் பண்ணாங்க, ஆக்சுவலாக அதுவே டவுன்லோட் ஆகிடும். ஆக்சுவலாக நீங்கள் என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தோன்னே ஸோ டவுன்லோட் ஆகிடும். ஸோ மேபி 4 to 5 minutes கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஹாப்பி கேக்கின்னு சொல்லி வந்துடும். ஸோ எப்படி டவுன்லோட் ஆகிடுச்சு நம்ம என்ன கொடுத்தோம், ஈக்குவலனுக்குள்ளே ஸோ ரியாக்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே டுட்டோரியல் ஸோ கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இருக்குது இதாங்க ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரு. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை அடுத்த இதில் நம்ம வேறு ஏதாவது ஒரு செலிப்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு, விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே நீங்கள் போங்க, சிடி நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் நேம் வந்து டுட்டோரியல். ஸோ உள்ளே போயிட்டு சிடி அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்து என்ட்ரு அமுக்குங்க. ஸோ இதுவே போதுங்க, உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசரில் ரன் ஆயிரும். ஸோ இது ஒரு உங்கள் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்துதாங்க, ஒரு 2 to 3 minutes ஆகுங்க. ஆக்சுவலாக இவ்வளோதாங்க உங்கள் ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ உங்கள் கமாண்ட் ப்ராப்பில் உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் 3000 போர்ட்டில் வந்து உங்கள் ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. ஸோ அதே மாதிரி உங்கள் ப்ரௌசரில் உங்கள் டிஃபால்ட் ப்ரௌசரில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000 உங்களோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் நீங்கள் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எடிட் சோர்ஸ்க்குள்ளே app.js ஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி விஎஸ் கோடில் வச்சுருக்கோம். ஸோ இந்த இருக்குது சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே app.js கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நீங்கள் வேணால் லைவ் சேஞ்சஸ் வந்து இந்த சொம்பு உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரம் ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணாலே போதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ரௌசரில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணணும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே நீங்கள் சேவ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரௌசரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரம் அஞ்சனா இன்ஃபோடெக்னு வந்துருச்சா. ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட் செட் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது ரியாக்ட் ப்ராஜெக்டை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இனிமேல் எப்படி இதில் இன்னொரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ரியாக்ட் எப்படி கற்றுக்கணும் எல்லாம் பார்ப்போம். ஸோ இதோட நான் கிளாஸை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.